இஸ்மாயில் ஹனியாவை பொறுத்தவரையில அவர் ஷாத்தி ரிஃப்யூஜி கேம்ப்ல தான், காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள தான் அவர் பிறந்தார். 1962 பிறந்து 2024 மரணித்திருக்கிறார். ஷாத்தி ரிஃப்யூஜி கேம்ப்ல பிறந்தவர். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனியன் போராட்ட அமைப்பான ஹமாஸ்ல உருவாக்கப்பட்ட காலத்திலேயே 1987களிலேயே அவர் இணைகிறார். கிட்டத்தட்ட அவருடைய பயணம் இதிலே 37 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காசாவுக்கு 1993 ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு பிறகு காசாவுக்குள்ள இவர் வர்றாரு. வந்தது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனில் நடத்தப்பட்ட தேர்தலில் 2006 ஹமாஸ் வெற்றி அடைகிறது. வெற்றி அடைந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பிரைம் மினிஸ்டராக இவர் மாறினார். நல்லா புரிஞ்சுக்கருங்க, வெறும் ஹமாஸினுடைய தலைவர்கள் முன்னாள் பிரதமரை தான் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு முன்னாள் பிரதமராக செயல்பட்டது மட்டுமல்லாமல் 2007 அவர்களுடைய ஆட்சியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி மஹ்மூத் அப்பாஸ், இப்போ இருக்கிறாரா இல்லையா அப்பாஸ், அவர் ஆட்சியை நான் கலைக்கிறேன் என்று சொல்லி கலைச்சாரு. அதற்கு பிறகு காசாவை நாங்கள் தான் ஆளுவோம் என்று அன்று முதல் இன்று வரை காசாவை அவர்கள் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் ஒன்லி கவர்மெண்டாக காசா கவர்மெண்ட் இருந்தது. அதற்கு பிறகு என்ன பண்றாருன்னு கேட்டால் 2019 அவர் காசாவில் இருந்து வெளியேறி ஹமாஸினுடைய டிப்ளமேட்டிக் எஃபர்ட்டை கொடுப்பதற்காக வேண்டி அப்ரோட் வெளிநாட்டுக்கு பயணிக்கிறார். கத்தாரிலே தோஹா கத்தாரில் இருந்து தான் முழுவதுமாக ஹமாஸை அவர் இயக்கியது மட்டுமல்லாமல் 2024 அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 80 பேர்களோடு அவரும் தற்போது மரணமடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இவர்தான் இஸ்மாயில் ஹனியா. இஸ்மாயில் ஹனியாங்கிறது ஏதோ சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது, ஆனால் அரசியல் தலைவர். அவரை கொன்ற விஷயத்தில் தான் அவர் ஒரு சாதாரணமான ஆளுங்கிற, ஏன்னு கேட்டால் அவர் பெரிய படைபட்டாளத்தோடு தெரியக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, அரசியல் தலைவர் தான். ஆனாலும் இன்னும் அவருடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஹசன் பராரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஹனியாவை கொலை செய்ததில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை என்கிறார் ஹசன் பராரி. அது எதுக்காக சொல்றார் என்று சொன்னா, இஸ்ரேலுடைய அறிவிக்கப்பட்ட கொள்கையே என்னன்னு கேட்டா, காசாவுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஹமாஸினுடைய தலைவர்களை கொல்றதுங்கிறது அவங்களுடைய கொள்கை தான். அவங்க கொன்றே தீர்வாங்க, அதனால அவங்க இந்த முயற்சி எல்லாம் பண்ணுவாங்க, கொல்லுவாங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா தெஹ்ரானுக்குள்ள வச்சு கொல்லுவாங்கிறத நான் எதிர்பார்க்கல என்கிற ஒரு செய்தியை மட்டும் அவர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனர்களை ஆதரிக்கும் நாடுகளில் தெஹ்ரானும் ஒன்றுங்கிறதுனால ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரான்ல இருந்து சில சமயங்களில் செயல்பட்டு வருவார். அங்கே அவர்களுக்குரிய ஆபீஸும் இருந்தது. புதிய ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அவருடைய ஆதரவை பெறுவதற்காகத்தான் அவர் ஈரானிலே தங்கி இருந்தார். நேற்றைய தினம் அவரை சந்தித்தும் இருந்தார் என்கிற செய்தியிலே ஹசன் பராரி சொல்லுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹனியாவை பொறுத்தவரையிலே அவர்தான் படுகொலை செய்யப்பட்ட முதலாவது தலைவர் அல்ல, அதற்கு முன்பதாகவும் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நான் மேல் சொன்ன பட்டியலையும் அவரும் சேர்த்து சொல்றாரு. சொன்னது மட்டுமல்லாமல் அகமது யாசின் உள்ளிட்டவர்களையும் அவர் சுட்டிக்காட்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹமாஸினுடைய தலைவர் மீதான இந்த படுகொலை என்பது அவர்களுடைய பயணத்தில் கண்டிப்பாக எந்த விதமான தொய்வையும் ஏற்படுத்தாது என்று சொல்லுகிற ஹசன் பராரி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாரு. தற்போது இஸ்மாயில் ஹனியாவை கொன்றதினூடாக அமெரிக்காவை இந்த யுத்தத்திற்குள் இழுப்பதினூடாக தங்களுடைய தோல்வியை மறைத்துக் கொள்ளலாம் என்று நெத்தன்யாகு நினைக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, நெத்தன்யாகுவை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்தில் அவர்கள் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். ஹமாஸை எங்களால் அழிக்க முடியாது என்று அவர்களுடைய ராணுவமே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹமாஸுடைய பங்கர்களை எங்களால் அழிக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தோல்விக்கு மேல் தோல்வி, அசிங்கத்துக்கு மேல் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்மாயில் ஹனியா மாதிரி ஒருவரை கத்தாருக்குள்ள வச்சு அவங்க கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு வேறு விதமான பின்னடைவை உண்டாக்கும். கத்தார் நேரடியான யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. கத்தாரை பொறுத்தவரையில் அவங்க அமைதியை மட்டுமே பேசக்கூடிய ஒரு குரூப், மிலிட்டரி ரீதியாக யுத்தத்துக்கு வர்ற ஒரு குரூப் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப கத்தாருக்குள்ள இருந்த வரைக்கும் அவரை கொல்லல. ஏன் ஈரானுக்குள்ள வந்த பிறகு கொள்றாங்கன்னா, ஈரானுக்குள்ள கொல்லப்பட்டால் இன்கேஸ் என்ன ஆகலாம்னு கேட்டா, ஈரான் பழி வாங்கலாம், ஈரான் அதற்கு எதிராக யுத்தத்திற்கு வரலாம், வருகிற போது அமெரிக்காவை எங்களோட சேர்த்து எடுத்துக்கலாம் என்கிற அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். உண்மையிலேயே இன்றைக்கு அந்த நம்பிக்கை பிரகாரமோ என்னவோ அமெரிக்கா திட்டத்தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்ரேலை பாதுகாப்பதில் நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது பிளான்டு மேடர்ங்கிறது திட்டத்தெளிவாக தெரிகிறது என்பதையும் அவர் இன்றைக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாம மஹ்மூத் அப்பாஸ் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதை கண்டித்திருக்கிறார். எல்லாரும் மாதிரி அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அது ஒரு கணக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யா இன்றைக்கு கடுமையாக கண்டித்திருக்கிறது, சீனா கண்டித்திருக்கிறது. இப்படி பல நாடுகளும் இன்றைக்கு இவருடைய கொலையை கண்டித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில்
நேரத்தில் இதற்கு எப்படி ஈரான் பதிலளிக்க போகிறது என்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பதாக சிரியாவில் இருந்த ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி ஈரான் பதிலுக்கு 300 ட்ரோன்களுக்கு மேலே அனுப்பி இஸ்ரேல் மேல் தாக்குதல் நடத்தியிருந்தது நமக்கெல்லாம் தெரியும். எனவே அப்படி ஒரு தாக்குதலை நடத்தியவர்கள் தற்போது அவர்களுடைய மண்ணிலேயே ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கு எப்படி பதிலளிப்பார்கள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறார். அதே நேரம்